ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஃபோசிஸ் பெட்டிட்டோட பார்ட் 2 வீடியோ தான். நாங்கள் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பவுன்சி கேஸ்டல்ஸ்லாம் இருந்தது. அங்கே டேய் போய் விளையாடுறான்னு என் பிள்ளைய விட்டு, ஐயோ நீ இல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லி அவன் உள்ளே கூட போகலை, வெளியில் வந்துட்டோம். அடுத்து டாய் ட்ரெயின்லேயும் அவனால் விளையாட முடியாது. சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு அடுத்து என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம். பக்கத்துலேயே டைனோசர் பார்க்குன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. நாங்கள் போன நேரம் அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதை பார்க்க முடியல. சரி, அடுத்து ஹேமர் ஸ்பின்னு போட்டிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா நான் அடிக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன், பட் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்டாக முடியலை. ஒரு பாயிண்ட் கூட ஏறலை. அண்ட் என் ஹஸ்பண்ட் போனாங்க, அடித்தாங்க. அபவுட் 2300 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அடுத்து ஃபிஷ் கேம் ஒன்று விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாமே. இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்க எல்லாருமே ஃபிஷ்ஷை பிடிச்சி அந்த எடுத்து போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்தது. சரி, அடுத்த கேமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது. என் பிள்ளைகிட்ட ஒரு 2 கார்டை கொடுத்து நீ உள்ள பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கொடுத்து போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஸ்னேக் அண்ட் லேடர், ரோலிங் ரம்பிள். இந்த ரோலிங் ரம்பிள்ங்கிறது இந்த காயினை உருட்டி விட்டு அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போய் விழுகணும், அதுதான் கேமா. ஃபீட் த லைனை அந்த வாய்க்குள்ளே எடுத்து போடணுமா பாலை. கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அப்புறம் பிளிங்கோ அப்படிங்கிற கேமும் நல்லா இருந்தது, விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் பலூன் பிளாஸ்ட்டு. ஸோ நம்ம சைக்கிளுக்கு காத்தடிக்கிற மாதிரி பலூனுக்கு காத்தடிக்கணும். இந்த கேம்லாம் யூடியூப்பில் பார்த்துருப்போம்ல. ஸோ இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது. குழந்தைங்கள நாங்களும் ஜாலியாக விளையாடிட்டு அடுத்து சாப்பிட போயிட்டோம். திரும்ப உள்ள ஸ்டால்குள்ளே என்ட்ரானோ. ஐஸ்கிரீம், ஜூஸு எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சமாக ஜூஸ் மட்டும் வாங்கி குடித்தோம். இதெல்லாம் 90s. இந்த ஷாப் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. எல்லாமே மரக்கட்டையிலே செஞ்ச பொருட்கள். ஸோ உட்டனில் செஞ்ச பொருட்கள் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் டாமினோஸ் இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே இந்த இடத்துல எல்லாமே ஹோம்மேட் குக்கீஸாக இருந்தது. அண்ட் ஹெல்த்தி ராகி அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க. இங்கே கொஞ்சம் குக்கீஸ் நாங்கள் பை பண்ணியிருந்தோம். அண்ட் டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னென்னா, கார்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. என்ன ரேட் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது நியர்லி 5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து கிரிக்கெட் ஸ்டேடியம்குள்ளே போகணுமா. அங்கே குழந்தைங்கள என்டர்டைன் பண்ணுற மாதிரியான குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. பெயிண்ட் பண்ணுறது, ட்ரா பண்ணுறது, அண்ட் கப்பில் வித்தியாசமாக சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. அப்புறம் நம்ம எதுவுமே ஷாப்பிங் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் சைடு வந்துட்டோம். இந்த சைடு பேகு, ட்ரெஸ்ஸஸ் எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கே கிடையாது. ஸோ எல்லாமே இருந்தது. அண்ட் கேம்ஸுமே இருந்தது. ப்ளே பண்ணலான்னு போய் பார்த்தா லைட் எக்கச்சக்க க்யூவாக இருந்தது. சரி, வந்துட்டோம் இந்த பக்கம் நாங்கள். அண்ட் ஹெர்மாயினி பொம்மைலாம் கூட இருந்தது, அழகாக இருந்தது. நான் ஒரு கிளிப் மட்டும் வாங்கியிருந்தேன். அங்கேருந்து ஒரு குட்டி பாண்ட் மாதிரியான ஒரு பிளேஸ் இருந்தது, அங்கே போயிருந்தோம். அங்கே தான் இந்த பிளேஸை பார்த்தோம். பார்க்கவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபுல் ஆஃப் க்ரீனிஷ் தான், அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ டிஜே அண்ட் மேஜிக் ஷோஸ் எல்லாமே இருந்தது. அதெல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து மேஜிக் ஷோ முடிஞ்ச உடனே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு சின்ன சின்ன கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது முடிஞ்சது அடுத்து டான்ஸ் ஷோ ஸ்டார்ட் பண்ணினாங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக டிஜேவும் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பை.